சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் கௌரிங்கம்மா. வானூர் வட்டம் விழுப்புரம்மா. இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதும்மா. ஆஞ்சோ பண்ண உடம்பு, இடுப்பு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. என்ன ஆப்ரேஷன்? இடுப்பு இந்த தண்டு வளைவு கொடுத்து நசுங்கி போய் 7 வருஷம் அதிலேருந்து நடக்கிறதே மூச்சு வாங்கும். ஆட்டோ இந்த இதுக்கு போய் ஆஞ்சோ பண்ணிக்கின்னு வந்தேன். பசங்க எனக்கு 3 பசங்கம்மா. ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு வந்து ஓரோட அவளே லவ் மேரேஜ் பண்ணிக்கினான். இப்போ எனக்கு 62 வயசு. என் பொண்ணுக்கு இப்போ 45 வயசு. அதுக்கு 3 பசங்க. அது சின்ன வயசுலேருந்து அதுக்கு உடம்பு பிரச்சனை. பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் தான் ஆப்ரேஷன் பண்ணது. 3 பசங்களாகி போச்சு. அதுக்கு நான் அதை கண்டுக்காதையே விட்டுட்டேன். அந்த பையன் பிறந்த பிறகு தான் சேர்த்துக்கணும் பாப்பாவை. அதுக்கு பிறகு ஒரே பிரசவத்தில் 2 பொண்ணு. இவன் 2வது பையன். அவன் 3வது பையன். இவன் வந்து பாப்பா 10வது தான் படித்தது. இவன் வந்து 12வது படித்தான். அதுக்கு மேலே படிக்க மாட்டான்னு சொல்லிட்டான். இவன் பொறிக்கு தானமா ஊதாரி தானமா அப்பயே பேச்சு கேட்காத. அப்பா அம்மா பேச்சு. நாங்கள் விவசாய வேலை தான் பார்ப்போம். விவசாயம் தான் நம்ம குடும்பத்தில். இப்போ சின்ன பையன் மட்டும் எம்எஸ்சி பிஎட் முடித்தான். அவன் இருக்கிறானேன்ற ஒரு தெம்பில் நான் இவங்களெல்லாம் பராமரிக்கிறேன். பையன் இருக்கிறான்னு நினச்சேன். என்னம்மா? 2010 காலமாயிட்டான் பையன். எப்படி? ஹார்ட் அட்டாக். பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி. இவனுக்கு கல்யாணம் ஆகி 10 மாதமா ஆச்சு. சின்ன பையனா? சின்ன பையன். கல்யாணம் ஆகி 10 மாசத்துலயா? இவனுக்கு கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆச்சு. அவனுக்கு பொண்ணு பார்த்தேன் 27 வயசு. கல்யாணம் ஆகி போச்சு. இவன் அத்தை பொண்ணே காதலிச்சிட்டான். ஊரோட என் கூட பிறந்தவங்க நாங்கள் 7 பேர். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 4 பொண்ணு 3 பிள்ளை என் கூட பிறந்தவங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு அத்தை பையன். எங்கள் அப்பா வந்து தங்கச்சி பிள்ளைக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு வந்து 5 பொண்ணு 3 பிள்ளை. 3 பிள்ளையில பெரிய பிள்ளைக்கு எங்கள் அத்தை என்னை வந்து அண்ணனை வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கின்னு போனாங்கம்மா. எங்கள் அத்தை எனக்கு 3 பசங்கம்மா. 3 பசங்களில் பொண்ணு 1 பையன் 2. பையன் 2. எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம்தான். என் பிள்ளை என் சின்ன பையனை பறி கொடுத்ததுலேருந்து எனக்கு அதே ஒரு மன உளைச்சலாகி. சின்ன பையனா இருக்கும்போதா? சின்ன பையன் இல்லைங்கம்மா, 27 வயசு அவனுக்கு. இவனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. இவனுக்கு பொண்ணு வேணாண்டா, அந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு, பிஎட் படித்த பொண்ணு தான் அது. வேணாண்டா, அத்தை போட்ட பொண்ணு எடுக்கக்கூடாதுன்றாங்கடா, வேணாண்டான்னு சொல்லி பார்த்தேன். எங்கள் அண்ணன் தம்பிங்களும் கல்யாணம் அந்த வீட்டை பொண்ணு வேணாங்க, வேற எங்கன்னா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு சொன்னேன். இந்த பையன் என் பேச்சு கேட்கலைங்கம்மா. அதான் வேணும்னு சொல்லிட்டான். எனக்கு கட்டினா அந்த பொண்ணை கட்டி, இல்லாட்டா எனக்கு கல்யாணம் வேணான்னிட்டான். சின்னவன் என்ன பண்ணான், ஏமா அக்காவும் அப்படி பண்ணிடுது, இவனும் உன் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்றான். நான் உன் பேச்சை கேட்டு நீ எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்கிறேன், நான் கட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் சொன்னாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் அதான் வேணும்னு சொன்னான். ஜாதகம் பார்த்தா பொருத்தமும் சரி வரல. எனக்கு மனசும் சரியில்லை. எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வேணான்னு சொன்னாங்க.